சூடா இருக்குதுங்க பாத்து. அப்படியே சாப்பிட்டுலாமா? ஆமாங்க. ஐயோ டேஸ்ட் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. வாவ், செம்மையா இருக்குங்க. செம்ம டேஸ்ட். நம்ம மதியானம் சாப்பிட்டோம்ல, அந்த காட்டுக்கோழியை விட இந்த காட்டுக்கோழி தான் நல்லா இருக்கு. செம்ம டேஸ்ட். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. டேய் பிரபாகரா, இது மட்டும் கோழி இல்ல உடும்புன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, நீ செத்தடா. இது என்ன பெரிய காட்டுக்கோழியா? ஆமா ஆமா, இது பெரிய காட்டுக்கோழி தான். சான்ஸே இல்லங்க. நம்ம சின்ன காட்டுக்கோழியை பிடிக்கலாம் தானே சொன்னேன். இதுல ஒரு 4 பெரிய காட்டுக்கோழி பிடிச்சு வண்டியில போட்டுடலாம். நம்ம இத வீட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு போனோம். தினமும் காட்டுக்கோழி 65 சாப்பிடலாம். ஓ, நாட்டுக்கோழி 65 மாதிரி நம்ம காட்டுக்கோழி 65ன்னு ஒரு கடை ஆரம்பிச்சிடலாம். செம்ம ஐடியாங்க. கரெக்டா சொன்னீங்க நீங்க. சீரியஸாவே இது நல்ல ஐடியா தாங்க. ஆமாமா, நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா? என்ன? ஒரு தடவை இந்த ஈமோ கோழி இருக்குல்ல, அத கறியா வாங்கி எங்க அப்பா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. சரி. நானும் என்னப்பா டேஸ்ட் வித்தியாசமா இருக்கேன்னு கேக்குறேன். கோழிதாம்மா சாப்பிடுமான்றாரு. கடைசியா ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு கேட்டப்பதான், இது நார்மல் கோழி இல்லம்மா, ஈமோ கோழி, பெருசா இருக்கும்ல அதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? அப்படியே எனக்கு வாமிட் வந்துடுச்சு. நான் கோழி தவிர இந்த மட்டன் ஃபிஷ் எதையுமே தொட மாட்டேன். ஒன்லி சிக்கன். மத்தியானம் சாப்பிட்டது காடை, இப்போ சாப்பிட்றது உடும்பு. இதுல ஒன்லி சிக்கன் மட்டும்தானா? ஹலோ, இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? என்னங்க? இப்ப நீங்க சிரிச்சீங்கல்ல? இல்லங்க, அது சும்மா. போய் சொல்லாதீங்க. இப்ப நீங்க சிரிச்சீங்க, அதை நான் பார்த்தேன். ஏங்க, சும்மா கூட ஒரு மனுஷன் சிரிக்கூடாதாங்க? காரணமே இல்லாம யாராவது சிரிப்பாங்களா? இப்ப எதுக்கு சிரிச்சீங்க? காரணத்தை சொல்லுங்க. இல்லங்க, அது அப்ப இது கோழி இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உண்மையை சொல்லுங்க, இது காட்டுக்கோழியா இல்லையா? சொல்லுங்க. உண்மையை சொல்லணும்னா காட்டுக்கோழின்னு ஒரு கோழி இருக்குதான்னு கூட எனக்கு தெரியாதுங்க. என்னது? அப்போ மத்தியானம் சாப்பிட்டது? மத்தியானம் சாப்பிட்டது கோழி வகை தாங்க. இந்த வகை கிகெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. மத்தியானம் என்ன சாப்பிட்டோம்? இந்த காடை கௌதர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? காடை கௌதாரியா? அதுல எதையோ ஒண்ணு தாங்க நம்ம புடிச்சு சாப்பிட்டோம். நத்திங் நத்திங். ஏன் என்ன பண்ணுதுங்க? ஒன்றும் இல்லைங்க. சரி, மத்தியானத்தை விடுங்க. இது என்ன? நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடியல. இல்ல, இப்ப எனக்கு இது என்னன்னு தெரியணும். சொல்லுங்க. ஏங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்களேன். சாப்பிடுங்க. இப்ப கொண்டு வந்திருக்கிறது காடையா? ஆமாங்க, இது பெரிய காடை. இல்ல, உங்க கண்ணுல போய் தெரியுது. நீங்க என்கிட்ட போய் சொல்றீங்க. இது காடையும் இல்ல கௌதாரியும் இல்ல. இது என்னன்னு சொல்லுங்க. அப்ப இது என்ன மீட்னு சொல்லுங்க. இங்கிலீஷ்ல இது பேர் என்னன்னு எனக்கு தெரியாதுங்க. தமிழ்ல தான் தெரியும். சரி, தமிழ்ல தான் சொல்லுங்க. உடும்பு தெரியுமா? உடும்பு. அதாங்க, இந்த மலையெல்லாம் ஏறதுக்கு கைத்த கட்டி ஒன்று தூக்கி வீசுவாங்களே, அப்படியே பெரிய சைஸ் பள்ளி மாதிரி இருக்குமே. ஐயா, ஆமா. அவசரத்துக்கு இதுதாங்க கிடைச்சது, வேற எதுவும் கிடைக்கலைங்க. அப்ப என் கையில இருக்க இது உடும்புதான். ஏங்க, என்னங்க என்னங்க ஆச்சு? ஐயோ, இருங்க இருங்க இருங்க. ஏங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னங்க, தண்ணி குடிங்க. ஏங்க, ஒன்றும் இல்லைங்க. ஏங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஓகேவா? ஐயோ, இதை பாருங்க, இப்போதைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு வேற எதுவும் கிடைக்காதுங்க.
நம்ம ஒன்றும் அஞ்சப்பொருளையோ நலாசுலையோ ஜூனியர் குப்பனாலேயோ உட்காந்துருக்கல. இது நடுக்காடு, அதுவும் பயங்கரமான காடு. நம்ம ஊருக்கு பத்திரமா திரும்ப போகணும்னா நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவை. அதனால தாங்க சொல்கிறேன், தயவு செஞ்சு வாமிட் மட்டும் எடுத்துடாதீங்க, சாப்பிடுங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, அப்புறம் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது. சாப்பிடுங்க. இந்தாங்க, இதை சாப்பிட்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. மனசில் இதை சிக்கன் நினச்சிக்கோங்க. தானா இது சிக்கன் மாதிரியே இருக்கும். நீங்கள் சாப்பிட போகிறது சிக்கன் தான், அதுவும் பிராய்லர் சிக்கன். தயவு செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் மைண்டில் இப்போ இதை சிக்கன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து சாப்பிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இந்தாங்க, இந்த வாட்டர் பாட்டில் மூடுங்க, கீழே வைங்க. இதை சாப்பிடுங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, ப்ளீஸ் சாப்பிடுங்க. நான் சொல்றேன்ல, எனக்காக சாப்பிடுங்க. அப்படிதான். அதையும் சாப்பிடுங்க. இந்தாங்க, இதையும் சாப்பிடுங்க. வாங்கிக்கோங்க. இதுவுமா? சாப்பிடுங்க. இதுவும் சிக்கன் தான், பிராய்லர் சிக்கன். அந்த சிக்கன் தான் சாப்பிடுங்க. நோ நோ நோ, மோந்தெல்லாம் பார்க்க கூடாது. ஸ்ட்ரைட்டா அப்படியே வாயில வச்சு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அப்படிதான். ஓகேவா? அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. கடைசி பீஸு உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி. கை காட்டுங்க. பார்த்தீங்களா, போதும் போதும் சொல்லி என்னை விட அதிகமா நீங்க தாங்க சாப்பிட்றீங்க. அது உங்க தப்பு. சிக்கன் சாப்பிட்ற மாதிரி நினைச்சு சாப்பிட சொன்னீங்க, நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்ட வரைக்கும் சந்தோஷம் தாங்க. அப்படியே கார்ல போய் பத்துங்க. போலாமா? ஃபோன் தோ இங்க இருக்கு பாருங்க. வாங்க. சரிங்க மேடம், நீங்க அப்படியே காருக்குள்ள பத்துக்கோங்க. அப்போ நீங்க? எனக்கு இப்போ தூக்கம் வராது மேடம், நான் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியே இருக்கேன். எங்க ராத்திரி பனி பெய்யுங்க, எப்படி வெளியே இருப்பீங்க? அதை நான் பார்த்துக்கிறேங்க, நீங்க காருக்குள்ள பத்துக்கோங்க, நான் அப்படியே வெளியே இருக்கேன். Are you sure? எங்க கொஞ்சம் கார்த்தி கொடுங்களா? இந்தாங்க, இத போத்திக்கோங்க. ஏங்க, இது உங்க ஷாலுங்க. இப்போதைக்கு இது ஷால்னு நினைக்காதீங்க, ஷால்வன்னு நினைச்சுக்கோங்க. இந்தாங்க. அது எப்படியா நினைக்க முடியும்? நீங்க மட்டும் காடிய சிக்கன் நினைச்சு சாப்பிட சொன்னீங்கல்ல, அதே மாதிரி தான். இந்தாங்க. தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இந்த மாதிரி லைஃப்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு thank you very much. சேம் டுங்க. உங்களால தானே எனக்கு இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. நான் உங்களுக்கு தேங்க்ஸ் ரிவர்ஸ்ல சொல்லிக்கிறேன். குட் நைட்டுங்க. குட் நைட்.
சார் ஹெல்ப் சார், சார் சார் ஹெல்ப் சார், சார். என்ற அது ஏம் లేదునా இங்க வந்தமா கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, தெரியாம கார் நிப்பாட்டேன். வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா, நீங்க போங்கண்ணா. ఓ తమిళో ஆமாண்ணே. అన్నా అక్కడ చూడు కార్ లోపల కత్తి లాంటి ఒక అమ్మాయి. లడ్డులా కాదురా, అమ్మాయి లడ్డులా ఉంది. ఏ తమ్ముడు ఎరుపు కావాలా? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, உங்களுக்கு எது நான் வீண் சிரமம், நீ கிளம்புண்ணே, நான் பார்த்துக்கிறேன். అడ్లేరా, ఏ సంగతో మేము చూసుకుంటాం. அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சாரிண்ணே, உங்களுக்கு தெரியாமல் கூப்பிட்டேண்ணே. நாங்கள் போயிடுண்ணே, நீங்கள் போங்கண்ணே. ఏ తెలుగులో చెప్తే అర్థం అవుదా? తమిళ్లో చెప్తేనే అర్థం అవుద్దా? రే నువ్వు వెళ్ళరా, కార్ మేము చూసుకుంటాం. మిడ్ నైట్లో అక్కడికి వెళ్లకుండా ఇక్కడ తీసుకొచ్చావు, దీని ఫ్రెండ్స్ అంటారా? ஐயோ அண்ணே, உண்மையிலுமே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு தானே. అంతేనా? సరే, నాకు కూడా కొంచెం ఫ్రెండ్షిప్ కావాలి, నువ్వు అడ్లే. ஐயோ அண்ணே நாங்கள் எங்கள் வழியை பாட்டு போயிடுறோண்ணே, தெரியாமல் நிப்பாட்டோம், ப்ளீஸ் கிளம்புங்கண்ணே, போங்க போங்கண்ணே. రే వీడి సంగతి చూసుకో, నేను ఓపెన్ చేస్తాను. நில்லா என்னாச்சு? లాక్ ఓపెన్ చేయవే. లాక్ ఓపెన్ చేయి. டேய் உயிர் மேல ஆசை இல்லாத மட்டும் இங்க வாங்கடா. ஒண்ணு இல்லையா, ஒண்ணு இல்ல, நீங்க பயப்படாதீங்க. நீங்க முதல்ல கண்ணை தொடுங்க, கண்ணை தொடுங்கன்னு சொல்லல. பிரபா இதெல்லாம் வேண்டாம் பிரபா, பிரபா பிரபா போயிடலாம். பிரபா விட்டுருங்க, பிரபா சொன்னா கேளுங்க. போங்க போங்க.
டிரைவர் அண்ணா நகர் போகணும். ட்ராப்பா சார்? யா. வாங்க சார், உட்காருங்க சார். பிரதர், சார், என்ன பில்டிங் இது? ரயில்வே ஸ்டேஷன் சார். ஒரு 2 இயர்ஸ் பேக் இது இங்கே இல்லைல்ல? சார், அந்த பக்கம் பாருங்க சார். வாவ், இது என்ன சிங்கப்பூர் மாதிரி? அதை விட பிரம்மாண்டம் சார். இன்னும் முடிக்கல. இதான் மெட்ரோ ட்ரெயின் பாலம். ஓ, முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா மாதிரி இருக்கும் சார் நம்ம ஊர். அப்படியா? தட்ஸ் நைஸ். எவ்வளோ ஷார்ட் டைமில் நம்ம ஊர் இவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குல்ல? ம். பூ வாங்கிக்கிறீங்களா சார்? எவ்வளோமா? ஒரு பூ 20 ரூபாய். மொத்தமாக எவ்வளவு? எல்லாம் 200 ரூபாய் சார். பேலன்ஸ் நீயே வச்சுக்கமா. தேங்க்யூ சார். பாய் சார். ம். அரவிந்த், நான் சந்தோஷ் பேசுகிறேன். சொல்லுங்க சார். ஆமாம், நம்ம விவேகானந்த ஆசிரமம் இருக்குல்ல, ஆமாம் சார். அங்கே எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? ஆசிரமத்தில் ஒரு 5,000 குழந்தைங்க இருப்பாங்க சார். எத்தனை பேராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இன்னைக்கு நல்ல ஃபுட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரு, சரியா? ஆ, ஓகே சார், பண்ணிடலாம். அப்புறம் நம்ம முடிச்சூரில் ஒரு ஓல்டேஜ் ஹோம் இருக்குல்ல, ஆமாம் சார். அங்கே கூட அன்னதானம், ட்ரெஸ், ஸ்வீட்ஸ் எல்லாமே கொடுத்துடலாம். பண்ணிடலாம் சார். ஓகே, யா, குட், நல்லா பண்ணுங்க. ஓகே சார். பை பை பை. சார், இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா? என்ன சார் சிரிக்கிறீங்க? ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா ஆ, இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் இல்லை. அப்புறம் சார்? இன்னைக்கு தான் எனக்கு என்னமோ இந்த உலகத்தில் புதுசாக பிறந்த மாதிரி ஒரு ஃபீல். அதை பிறந்தநாள் கூட சொல்லிக்கலாம். சார், நீங்கள் சொல்கிறது ஒன்றும் எனக்கு புரியல சார். இந்த உலகத்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்கு. ஏன், ஒவ்வொரு விஷயம் கூட எனக்கு புதுசாக இருக்கு. இத்தனை நாள் வெறும் காதால கேட்ட எல்லாத்தையுமே இன்னைக்கு நான் என் கண்ணால் பார்க்குறேன். நீங்கள் என்ன சார் வெளிநாட்டிலேருந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் சென்னைக்கு வரீங்களா? ம், இல்லை, லாஸ்ட் மந்த் தான் சென்னையிலேருந்து யூகே போனேன். இப்போ அகைன் சென்னைக்கு ரிட்டர்ன் வந்திருக்கேன். என்ன சார், போன மாதம் தான் வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க. போய் 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே திரும்ப வந்து மெட்ரோ ட்ரெயின் பாலத்தை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க. ஒன்றுமே புரியலையா சார்? உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே நான் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு எதுவுமே புரியாது. லாஸ்ட் 1 வீக் முன்னாடி வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையே வேற. அப்படி என்ன சார் ஒரே வாரத்தில் உங்கள் வாழ்க்கை மாறிடுச்சு? 1 வீக் முன்னாடி எனக்கு கண் பார்வை இல்லை, இப்போதான் எனக்கு கண் பார்வை கிடைச்சது. ப்ரோ, என்னாச்சு? சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் பிரதர். சாரி சார், இது தெரியாமல் நான் என்னென்னமோ பேசிட்டேன். இட்ஸ் ஓகே ப்ரோ, நான் ஒன்றும் நினச்சிக்க மாட்டேன். நீங்கள் போங்க. ஓகே சார். சார், ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்கள் ப்ரோ. சார், உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கண் பார்வை போச்சு? ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும். அப்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு திடீர்னு பார்க்க முடியலன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல சார்? ஆமாம் ப்ரோ, முதல்ல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு இருட்டு உலகம். வேகமாக கார் ஓட்டுற என்னால் ஒரு 2 அடி கூட எடுத்து வச்சு நடக்க முடியாது. அந்த நிமிஷமே அந்த 2 வருஷ வாழ்க்கை எல்லாமே என்னத்தை சொல்கிறது ப்ரோ, ஒரு நம்ப முடியாத பயணம் ஆயிடுச்சு.
தெரிஞ்ச முகங்கள் எல்லாமே வெறும் குரல்களாகவும் சத்தமாகவும், தெரியாத புது மனிதர்கள் எல்லாமே வெறும் கற்பனை கதாபாத்திரமா காதுல உணர்ந்ததை இன்னைக்கு தான் நேர்ல பார்க்குறேன் ப்ரோ. ஒரு புது மனுஷனா இன்னைக்கு தான் என் ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறேன். இப்போதான் என்னோட இந்த அழகான உலகத்தை திரும்ப பார்க்குறேன். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க ப்ரோ. ஐயா வாங்க, நான் கிராஸ் பண்ணி வாங்க. கிராஸ் பண்ணியாச்சா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நேரமாக ரோடை கிராஸ் பண்ண முடியாமல் காத்துக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, என்னோட கஷ்டம் உங்களுக்காவது தெரிஞ்சுதே சார். ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் நானும் உங்களை சேர்ந்தவன் தான்யா. என்ன சார் சொல்கிறீங்க? ஆக்சுவலி 2 years பேக் பார்வை இழந்தனா இப்போ தான் ஒரு ஐ சர்ஜரி மூலமாக அந்த பார்வை திரும்ப கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நம்மளை மாதிரி ஒருத்தருக்கு கண் பார்வை திரும்பவும் கிடைச்சதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க புது வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.